குருவடி திருவடி சரணம். என்னை வழிநடத்தும் குருநாதர்களுக்கும் தெய்வங்களுக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கும் குரு வணக்கம். இன்னைக்கு சிவவாக்கியரையாவோட இன்னொரு பாடல் பார்க்கலாம். வீடெடுத்து வேள்வி செய்து மெய்யனோடு பொய்யுமாய் மாடு மக்கள் பெண்டி சுற்றம் என்றிருக்கும் மாந்தர்கள் நாடு பெற்ற நடுவன் கையில் ஓலை வந்தழைத்திடில் ஓடு பெற்ற அவ்விலை பெறாது காணும் உடலமே. 4 வரிகள் மறுபடியும் எப்பயும் போல ரொம்ப ஆழமானவை, அர்த்தமானவை. வீடெடுத்து வேள்வி செய்து மெய்யனோடு பொய்யுமாய். இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம். அந்த வீடு கட்டணுன்னு என்ன பண்ணுறோம்? அந்தணர்களை கூப்பிட்டு வேள்வி செய்கிறோம். கணபதி ஹோமம், கோமாதா பூஜை, இந்த மாதிரி நிறையா பூஜை செய்கிறோம். இப்போ இதுக்குள்ளே நீங்கள் ஆழமாக பார்த்தீங்கன்னா சிவவாக்கியரையா சொல்கிறது இந்த பாடலில் நம்ம ஒரு பேட்டர்னில் இருக்கோம் அப்படின்றத சொல்கிறாரு. என்ன பேட்டர்ன்? பிறக்கிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், படிக்கிறோம், வளர்கிறோம், ஒரு வேலைக்கு போகிறோம். அப்போ அந்த வேலையில் நல்லா செட்டில் ஆகி சம்பாரித்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறோம். திருப்பி நம்ம அம்மா அப்பா என்ன செஞ்சாங்களோ அதையே செய்கிறோம். இதுக்கு இடையில மூச்சு நின்று போச்சுன்னா ஜோலி முடிஞ்சு. எப்போ மூச்சு நிற்கும்னு தெரியாது. ஏன்னா எப்போ இறப்பு வரும்ன்றது யாருக்குமே தெரியாது. அப்போ இந்த மனித உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக. நீங்கள் வேலை செய்கிறதுக்கு, சிற்றின்பம் அனுபவிக்கிறது, இப்போ இந்த நல்ல உணவு சாப்பிட்றது, மக்களோட சொந்த பந்தங்களோட சந்தோஷமாக வாழ்கிறது மட்டும் இல்லை வாழ்க்கை. உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி இறையை உங்களுக்குள்ளே உணருங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சம் விரிஞ்சுக்கிட்டே இருக்கு. நீங்கள் தியானம் பண்ண அது கூட சேர்ந்து நீங்களும் விரிவீங்க. ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த அருட்பெருஞ்சோதியோட நீங்கள் தொடர்ந்து விரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இறைவனை உங்களுக்குள்ளே உணர்றதுக்கான நேரம் ஒதுக்குனீங்க அப்படின்னா. அதுதான் சிவவாக்கியரை இந்த பாட்டில் சொல்கிறார். வீடெடுத்து வேள்வி செய்து மெய்யனோடு பொய்யுமாய். மெய்யான இந்த வாழ்க்கையை வீடெல்லாம் கட்டி வேள்வியெல்லாம் செஞ்சு பொய்யான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கு. மாடு மக்கள் மனைவி சுற்றத்தோட டக்குன்னு யமனோட ஓலை வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? நாடு பெற்ற நடுவன் கையில் ஓலை வந்தடைத்திடு. யமன் ஓலை எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாம், தெரியாது. படுத்தோன்னா காலையில் எந்திரிப்போமான்னு தெரியாது. இந்த வாழ்க்கையோட அழகும் அதுதான். என்னதான் நம்ம இங்கே பிளான் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சா கூட அது அதன் போக்கில் தான் போயிட்டு இருக்கு. அது ரொம்ப அழகாக இருக்குது. அதை உணர்றவங்க அது போட போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம ப்ரோக்ராம் லைஃப் வாழ்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் இதை தாண்டி ஒரு வாழ்க்கை இங்கே கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்குது. அதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் உடச்சிட்டு வெளியே வாங்க, குடும்ப வாழ்க்கை பொய், அதெல்லாம் நான் சொல்ல வரல. நீங்கள் இந்த உலகத்தில் உண்மைன்னு நினச்சிட்ருக்க அத்தனையும் ஒரு மாயஸ்வரூபம்தான். என்னோடது, என் மனைவி, என் குடும்பம், என்னோட வேலை, இந்த மாதிரி ஒரு அடையாளங்களை உருவாக்கி வச்சுருக்கோம். இதெல்லாம் பொய் தான். ஏன்னா நம்ம இங்கே இருக்கிறதே ஒரு கனவு தான், இருக்கிறத நினச்சிட்டு இருக்கோம். இந்த பிரபஞ்சத்தை படைத்த ஏக இறைவன், அந்த ஜோதியாக இருக்கிற அந்த இறைவன், எல்லாமாவும் இருக்கிற அந்த இறைவன் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒரு வேலை நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கார். அவ்வளோதான். அந்த நாடகம் முடிஞ்சிருச்சுன்னா கிளம்ப வேண்டியதான்.
அப்போ இந்த நாடகத்தை அவர் எழுதுகிறாரா நம்ம எழுதுகிறோமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் அவருன்னு ரெண்டு இல்லை, ரெண்டும் ஒன்று தான். அந்த அறிவு நிலை ஜீவர்கள் இறைவன் மனுஷனுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காரு. அதை உணர்ந்து அவங்க வாழ்ந்தால் கூட, என்ன தான் நம்ம அறிவுபூர்வமாக வாழ்ந்தாலும் கூட பிளான் பண்ணி நம்ம பிளான் தாண்டி ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கோம். எல்லோரும் கவனிச்சிங்கன்னா தெரியும். அப்போ வாழ்க்கை ஒரு போக்கில் போயிட்டு இருக்கு. அதன் போக்கில் போகிறது ரொம்ப அழகு தான். ஆனால் அதோட ஒட்டி அது உண்மைன்னு நம்பாதீங்க. சுற்றி இருக்கிறது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் லாஸ் ஆகலாம், இல்லை மனைவி கணவன் பேச்சு கேட்காமல் இருக்கலாம், நேரத்திட்ட பிரச்சனை இருக்கலாம், பொருளாதார பிரச்சனை இருக்கலாம். இதுக்கெல்லாம் என்ன செய்யணுன்றதை மட்டும் பார்த்துட்டு ரொம்ப தூட்டு தலையில் ஆடாதீங்க. இறைவனை ஒதுக்கி அதுக்கான தியானமோ தவமோ இல்லை ஜபமோ, இறைவனை நினைக்கிறதே ஒரு விஷயந்தான். அதுக்கான நேரம் ஒதுக்கி செய்யுங்க, தியானம் செய்யுங்க. அதுக்கப்புறம் அவர் பார்த்துக்குவார் அந்த பூரண சரணாகதியில். அது இல்லாமல் இன்னும் ஆஃபீஸு, வீடு, என் மனைவி, சுற்றம், இது உண்மை, இதுதான் உண்மை அப்படி நம்பிட்டு இருந்தீங்கன்னா, அந்த பற்று உங்களை மேற்கொண்டு ஒரு சின்ன வட்டத்திலே வச்சுருக்கோம். அந்த வட்டத்தை தாண்டி உங்களால் பார்க்க முடியாது. ஏன்னா அதுக்கும் இறைவனோட அருள் வேணும். அதனால் இதெல்லாம் கடமையாக செய்யுங்க. எல்லாருக்கூட சந்தோஷமாக வாழுங்க. ஆனால் பற்றற்ற தன்மையில் இருங்க. இவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் கூட வருவாங்க, இவங்களெல்லாம் நம்பலாம் அப்படின்னு இங்கே எதுவும் நிச்சயம் அல்ல. இங்கே எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்குது, ஒரு எதிர்பார்ப்புக்கு, எல்லா உறவுகளுக்கும் மத்தியில் அந்த உறவுக்காக தான் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த தேவையை நீங்கள் கொடுக்கறத நிப்பாட்டிட்டீங்கன்னா, நீங்கள் அவங்களுக்கு தேவைப்பட மாட்டீங்க. பணம் எல்லாரையும் சொல்லலை, பெரும்பாலான குடும்பங்கள் இன்றைக்கி பொருளாதாரத்தை வச்சு தான் நிர்ணயிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நிலை இல்லாதது அப்படின்னு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் கிடையாது. எது வேணால் எப்போ வேணால் மாறும். எந்த மனுஷன் வேணால் எப்போ வேணாலும் மாறுவான். எந்த சூழ்நிலை எப்போ வேணாலும் எது வேணாலும் மாறலாம். இதுதான் பரிபூரணமான உண்மை. இப்போ இந்த மாறுற இந்த விஷயங்களை நம்ம உண்மையாக நம்பிட்டு அதுக்கு உரிய கவனத்தில் கொஞ்சமாவது நம்ம இறைவனை உணர்றதுக்கு இந்த உடம்புல கொஞ்சம் கவனம் கொடுத்தோம் அப்படின்னா, மேற்கொண்டு நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளை உணர்கிறது தான் இந்த வாழ்க்கை. நம்மளுக்குள்ளே இருக்கிற இறைவனை உணர்றதுக்கு அதுக்கு முதல் டைம் கொடுங்க. ஏன்னா நடுவன் ஓலை, இவனோட ஓலை வந்துடுச்சுன்னு வைங்களேன், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணலாம் சொல்ல முடியாது. நம்மளை கேட்டால் வருது, இழுத்துட்டு போதோ டக்குன்னு போகிறோமோ யாருக்கு தெரியும். இறப்பை ரொம்ப கவலைப்பட விஷயம் இல்லைங்க. ஏன்னாக்கா ஒவ்வொரு நிமிஷமும் பூரணமாக எந்த வேலை செஞ்சாலும் எங்கே இருந்தாலும் இறைவனை நினச்சி அந்த கடமையை செய்வோம். அந்த கடமையை பற்று இல்லாமல் முழுமையாக செய்வோம். செய்யும் செயலும் யாவும் நீ, எல்லாம் நீ அப்படின்னு உணர்ந்து அவரை நினச்சி, இறைவனை நினச்சி செய்கிற அந்த வேலை எல்லாமே கர்மமில்லாத நிலைக்கு உங்களை எடுத்துகிட்டு போயிடும். அந்த செயல்லையும் ஒரு முழுமை இருக்கும். எல்லா உறவுகள் யாரு கூட நீங்கள் இருந்தாலும் உங்கள்கிட்டேருந்து உங்களை தள்ளி பார்க்குற ஒரு அறிவு உங்களுக்கு வந்துடும். அந்த அறிவு நிலையிலிருந்து, சுத்த அறிவு நிலையிலிருந்து நீங்கள் செயல்படலை, உங்கள் மூலமாக இறைவன் தான் செயல்படுறாரு. அதை உணர்ந்து நீங்கள் செயல்பட அதோட அந்த பிரபஞ்சத்தோட இயக்கம் உங்களுக்குள்ளே அழகாக தெரியும். அந்த இறையோட இயக்கம், இறைவன் எவ்வளோ அழகாக எல்லாத்தையும் இங்கே செஞ்சிட்ருக்காரு, அவர் தான் இங்கே எல்லாமாவும் இருக்காருன்றதை உணர்வீங்க. அப்போ ஒரு நல்ல நிம்மதி வரும் பாருங்கள். அது எதுலேயும், மற்ற எதுலேயும் கிடைக்காதுங்க. இதுதான் சிவவாக்கியரையா சொல்கிறாரு. வீடெலாம் கட்டி வேள்வியெல்லாம் செஞ்சு வாழ்கிறியே ஃபேமிலியோட, அதெல்லாம் தப்பில்லை. ஆனால் டக்குன்னு ஒரு சாவு வந்துருச்சுன்னா நீ என்ன
நான் சாவிக்கிட்ட வரமாட்டேன்னு சொல்ல முடியுமா? பிறவி நிலையில்லாதது, அதுதான் பெருமான் சொல்கிறாங்க. கிடைக்கிற இந்த உடம்பில் இறைவனை ஒதுக்கி இறைவனுக்கான நேரத்தை ஒதுக்கி தியானமோ ஜபமோ உங்களுக்கு பிடிச்ச எந்த வழிபாடோ பண்ணுங்கள் முழுமையாக. ஏன்னா எந்த இறைவனை நீங்கள் எந்த மதத்து மூலமாக எதை கும்பிட்டாலும் இருக்கிற இறைவன் ஒருத்தர் தான். உங்களுக்கு எப்படி பிடிக்குதுன்னு அவர் நிர்ணயிச்சிருப்பார், அதுக்கேற்ற மாதிரி கும்பிடுங்க. இறைவனை உணரணும், அவ்வளோதான். அதுக்கான நேரத்தை ஒதுக்குங்க. மேற்கொண்டு இன்னொரு பதிவில் சந்திப்போம். என்னை வழிநடத்தும் குருநாதர்களுக்கும் தெய்வங்களுக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கும் குரு வணக்கம். சிவம்.